ஹலோ வணக்கம் மக்களே, திஸ் இஸ் சரஸ்வதி மனோகரன். ஒரு ஹாப்பியான வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கார் முன்னாடி எல்லோரும் கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி நேராக ஃபஸ்ட்டு எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்குக்கு தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த மாமா கார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் ஓல்டான சாங் போடுவாங்கன்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாம் இங்கே ஏறிட்டாங்க. ஒரே ஒரு ஜீவன் மட்டும் அங்கே மாட்டிக்கிட்டு அங்கே வழக்கம் போல் அவங்க வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ அதனால் அட்டாச் பண்ண முடியல. நல்லா போகும்போது இதில் முக்கியமானது என்னென்னா எங்கள் பாப்பாவும் சேர்ந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாட்டு பாடும்போது ஊ அப்படிலாம் சவுண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி நல்லா அந்த 4 hours வந்து நல்லா சாங் கேட்டுட்டு 4 hours மேபி அது தெரியல. இப்போ சொல்லும் போதே அது பெரிய ஹவர்ஸ் மாதிரி நம்ம போகும்போது அவ்வளோ தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறோம். அந்த வைப்பில் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போதே கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணதில் 2 காரும் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிஞ்சிச்சு. ஸோ கிடைக்கிற டைமில் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துல இறங்கி நல்ல சாப்பாடு ஒன்று சாப்பிட்டோம். புரோட்டா, ரத்த பொரியல், குடல் கிரேவி, அப்புறம் சம்திங் என்னமோ இருந்துச்சு. நிறையா கலக்கி, அப்புறம் கொத்து பரோட்டா, இதெல்லாம் இது பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தோம். டைம் ஆக ஆக ஐ மிஸ் மை ஹஸ்பண்ட். அந்த ஃபீலிங்கில் சும்மா ஒரு பாட்டு கேட்டுட்டு ஜன்னலில் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பு தான் அது வழி அது வேறு டிபார்ட்மெண்ட். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போனோன்னே எல்லாம் ஃப்ரெஷ் ஆகுறோம். ரூம் வந்து ஆக்சுவலி வந்து நல்ல பெரிய ரூம் தான். இதை ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும்னு நினச்சா ரூம் தான் ஆக்சுவலி. பட் வந்து ஒரு பெரிய வீடு, ஒரு 2 bedroom வீடு மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அக்கா தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து ஸ்ட்ரைட்டாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி சப்பாத்தி உட்காந்து மாவு திரட்டி எத்தனை பேருக்கு சுட்டால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ இது வந்து ரெடிமேட் சப்பாத்தி. நம்ம வந்து அடுப்பு இது எல்லாமே இங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தோம். சமைச்சு சாப்பிட்றது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு ரைட்டாக நம்ம வந்து குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு வந்தோடனே பயங்கரமாக பசிக்கும் நம்மளுக்கு. வந்து அந்த டைமில் நம்ம சுட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ குழந்தைங்க நிறைய எங்கள் வீட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது, டைமுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சுட்டு ஒரு 2-3 அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்கள் பெரியவங்களாம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானில் உட்காந்து எல்லாம் பேசி சிரிச்சுட்டு சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தோம். அது ரொம்பவே அதிகமாக குட்டீஸ் தான் ஜாலியாக இருந்தாங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணோம். அதெல்லாம் அவங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபைனலி இதுதான் வந்து மெயின் ஃபால்ஸு வந்து இருட்டுனால நம்மளால் எடுக்கவே முடியல. அந்த பாறையிலே வந்து சிவன் மீனாட்சி அம்மா அந்த இதை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுலேருந்து தண்ணி விழுகிற மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். சரி அப்போ தான் காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு போக முடியும்னு. அப்போ தான் 2 குட்டீஸ் எழுந்திரிச்சு எனர்ஜியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது எங்கள் பாப்பா. அவங்க போய் அக்கா பையனை எழுப்பி விளையாடவான்னு சொல்லிட்டு சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சுற்றி விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரிப்பில். அதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ன்றதுக்கு முன்னாடி எல்லோரும் வாசல் முன்னாடி எடுத்தோம். இப்போ நம்ம போகிறது ஐந்தருவி. இது போர்டு போட்டிருக்கா 500 மீட்டர்ஸில். ஐந்தருவி போகிற ஏரியாவே செம்மங்க. அந்த காற்று, அந்த மலை, அந்த சாரல் சூப்பராக இருந்துச்சு. இந்த குற்றால சாரலாம் நல்லா நேரில் நான் ஃபீல் பண்ணேன் போய் ஃபர்ஸ்ட் டைமாக. இதுதான் ஐந்தருவிக்கு போகிற இதில் வந்து நாங்கள் முன்னாடி போகும்போதே அந்த அருவி பார்த்தோன்னே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் இது என்ன தெரியும். 5 இடத்துல தண்ணி ஃபால் ஆகும். 1 2 3 4 5ன்னு ஃபால் ஆகும். இப்போது நம்ம உள்ளே போக போகிறோம். எஸ் தான் ஐந்தருவி. உங்களுக்கு தெரியுதா? 1 2 3 4 5. நான் ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் ஐந்தருவி. எஸ், நல்லா பாருங்கள். ஒரு 5 இடத்துல வந்து தண்ணி வந்து ஃபால் ஆகும். 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 5 இடத்துல இருந்து தண்ணி விழுகும். அதனால தான் அது பேர் ஐந்தருவி. செம்மையாக இருக்குல்ல அந்த இடம். கேமராவில் அது எவ்வளோ கேப்சர் ஆகிருக்குன்னு எனக்கு தெரில. நேரில் நல்ல பியூட்டிஃபுல் வியூ. அதை வந்து ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விழுகிறது பாருங்கள். பேக்கில் ஃப்ரண்டில் நான் பாப்பா வச்சுட்டு நடந்து போயிட்டுருந்தேன். அது ஸ்லோ பாருங்க தண்ணி எப்படி விழுகுதுன்னு. சூப்பராக இந்த வீடியோ நான் ஏன் ஸ்லோ போட்டிருக்கேன் அப்படின்னா, பாப்பா தண்ணி காமிச்சாங்க பாரு சொல்லும்போது பாப்பா வெட்கப்படுவாங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷாட் இது. தண்ணி நல்லா விழுந்துட்டு இருந்துச்சு. அதை காமிச்சு நாங்கள் குசியாகும்போது பாப்பா வெட்கப்படுவாங்க அழகா. கியூட்டில் சன்வி நல்ல தண்ணியில் விளாண்டாங்க. காலே ஃபஸ்ட்டு வைக்க பயந்தாங்க. அதுக்கப்புறம் இறக்கி விட்டவும் சூப்பராக விளாண்டாங்க. அதுதான் இது.
நானும் பாப்பாவுமாவே எங்கேயுமே தனியாகவே போனதே கிடையாது. இந்த 2 1/2 பாப்பாவுக்கு 2 1/2 வயசு ஆகுது. ஸோ இந்த மாதிரி தனியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும்போது பாப்பா ஃபுல்லி என்கிட்ட தான் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் என் கையிலேயே தான் இருந்தாங்க. அவளும் நானும் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்தது. நானும் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா குளிச்சு முடிச்சுட்டு வீடியோலாம் எடுக்காமல் உள்ளே போயாச்சு. உள்ளே போய் இறங்கியாச்சு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் செல்ஃபி அந்த இதுக்கு முன்னாடி. இப்போ குளிச்சு முடிச்சுட்டு நேராக இறங்கி வந்துட்டு பழைய குற்றாலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் அக்கா பையன் 2 பேருமே. பழைய குற்றாலம்ன்ற பேர் என்ன ஏன் அப்படின்னா அது முன்னாடி இருந்த குற்றாலம் போல். ஸோ நல்ல பெரிய பார்க்கிங் இருந்தது. குற்றாலமில் வந்து பஸ் போகும். ஒரு ஃபால்ஸ்லேருந்து இன்னொரு ஃபால்ஸுக்கு நம்ம நடந்து தான் போகணும். வண்டியில் போனாலுமே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகணும். அப்படி நடந்து போக முடியாதவங்களுக்காக பஸ் விடுறாங்க. லேடீஸ்க்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஜென்ஸுக்கு வந்து அமௌண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அது எவ்வளோன்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் வந்து லேடீஸ் பஸ்ஸில் வந்தோம். என்னதான் நீங்கள் வண்டியில் போனாலும் வண்டியில் போய் அதை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். அது நடந்து வர பாதையுமே அழகாக தான் இருக்கும். நடக்கலாம் ப்ரிஃபர் பண்ண மேக்ஸிமம் இறங்கும்போது ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏறும்போது கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பட் நல்லா இருந்தது. நாங்கள் பஸ்ஸில் போனோம். அங்கனக்குள்ளே அந்த பழைய குற்றாலத்தில் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பூல் மாதிரி இருந்தது. கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்குமே தனித்தனியாகவே இருந்தது. அது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நல்லா சுத்தமான தண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த இது கீழே இருக்குது. இப்போ ஃபால்ஸ் வந்து சூப்பரானது தான். மூலிகை தண்ணி தான். பட் அது கீழே இருக்கிறது என்னென்னா எல்லாரும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட் குழந்தைங்க வந்து அந்த தண்ணி அதுவே போதுமே, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது நாங்களும் ஃபேமிலியாகவே என்ஜாய் பண்ண தருணம் அது. சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிட்டு தனித்தனியாக குளிக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள நல்லா விளையாட வச்சுட்டு போயிருந்தோம். அதுதான் அது. அதுக்கப்புறம் புளியருவி இதுலேயும் தண்ணி வரலன்னு சொல்லிட்டாங்க. சார் நம்ம போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளித்ததுக்கு பயங்கரமாக பசித்தது. காலையில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே சிக்கன் வாங்கி சாதம் வச்சு சமைச்சி எல்லாமே வச்சுட்டு ரூமுக்கு வந்ததும் ஃபுல்லாக எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உட்காந்து இதாவது அக்கா பையன் எடுத்தது சாப்பிட ஆரம்பிச்சிட்டு திருப்பி எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் விளையாட கிளம்பிட்டாங்க. அந்த வீடியோ தான் இது. நல்லா சின்ன பொடுசுங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா குண்டாறு டேம் சொல்லிட்டு ஒன்று. அதை நீங்கள் குண்டாறு டேம்னு கூகுளில் போட்டிங்கனாலே போதும். அது ஒரு சரியான பிளேஸாக இருந்துச்சுங்க. அது கூகுளில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது போகலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.